Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 638 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம பிராங்கியையும் அந்த டாய் சோல்ஜரையும் காட்டுறாங்க. அவங்க அந்த இடத்த விட்டு அந்த ஸ்மைல் ஃபேக்டரியை தேடி கிளம்பியாச்சு. பிராங்கி தெளிவா சொல்லிடுவான், என்னோட ஒரே நோக்கம் அந்த ஸ்மைலுங்கிற ஃபேக்டரியை அழிக்கிறது மட்டும் தான். சோ அதை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே ஆகணும். அது மட்டும் இல்லாம டோஃப்ளமிங்கோவையும் நாங்க காலி பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவானா. அந்த டாய் சோல்ஜர் டப்புன்னு ஸ்டாப் பண்ணி அப்படியே குறுன்னு லுக்கூட்டுட்டே இருப்பான். எதுவும் பேச மாட்டான். ஏய், இப்படி ரொமான்டிக் லுக் கூறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லடா, ஏகப்பட்ட வேலை பெண்டிங் இருக்குது. அப்படி எரும மாட்டு பைய உனக்கு எதுவும் பேச தோணலைன்னா விட்டு தொலை, நானாச்சு போய் தொலைறேன் அப்படின்ட்டு டாட்டான்னு கிளம்புவான். உடனே அந்த டாய் சோல்ஜர், டேய் ஆவுனா என் பிளான் இதுதான் சொல்லி தண்டோரா போட்டுட்டு இருக்கியே, எதுக்காக நீ அந்த மாதிரி பண்ணணும்? நீ பேசுறப்பவே நல்லா தெரியுது ஆர்டினரி பீப்புளை விட உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குதுன்னு. உன்னோட உண்மையான பர்பஸ் தான் என்ன, எதுக்காண்டி இந்த மாதிரி பண்றங்கிற மாதிரி கேட்பான். உண்மையான பர்பஸா என்னடா கேட்க வரேன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடமே அதிர ஆரம்பிக்கும். ஏன்னா இவங்களுமே கொலோசியத்துக்குள்ளதான் இருக்காங்க. இந்த அதிர்வு வேற எந்த அதிர்வும் இல்ல, போன பாட்டுல அந்த கிங்க முக்கிட்டு இருந்தால அதுதான். இப்ப அவன் பாடியில ஜெனரேட் பண்ண பவர்ஸ் எல்லாத்தையுமே பஞ்சா வைக்க போறான். அதனாலதான் அந்த பவரை அடக்க முடியாம அந்த இடமே கண்டமே அதிருது. எல்லாத்துக்குமே லைட்டா அழுவிடும். ஒருவேளை அடிச்சாலும் அடிச்சிருவானோ ஒண்ணு. அவ்வளவு பலசாலிங்க. ஏகப்பட்ட சண்டையை பார்த்தவங்க அவங்களே பதறும் போது நார்மல் மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஐயோ இனிமேட்டு இங்க இருந்தோம்னா நமக்கு தான் ஆபத்து, சட்டு புட்டுன்னு எஸ்கேப் ஆயிட வேண்டியதான் அங்க இருந்து அடிச்சு புரண்டு ஓடுவாங்க. ஆங்கருக்கே இப்ப பீதி. என்னன்னா அவன் அடிச்சதுல ஒரு பெரிய கோட்டையே காலியாகும் போது மேபி இந்த கொலோசியத்துல பாதி டெஸ்டாய் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்ல. இதை எல்லாருமே மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்க அந்த கேப்ல இந்த பெல்லமி நைஸா அந்த பார்த்தலோமியோவை போய் லாக் பண்ணிடுவான். விரா எடுபட்ட நாயன்னு சொன்னா என்னோட ஸ்பிரிங் பவரை நீ லேசா நினைச்சிட்டு இல்ல, அதோட பவர் என்னன்னு இதுக்கப்புறம் உனக்கு காட்டுறான்னு டயலாக் அடிச்சிட்டு இருப்பான். ஆனா அதிர்வு அதிகமாகுமா என்னடான்னு பார்த்தா அந்த கிங்கு பஞ்ச் வைக்கிறதுக்காக ரெடியா நின்னுட்டு இருக்கான். இப்ப மட்டும் அவன் அடிச்சானா காலி. அதனால எல்லாருமே அவனை எப்படியாச்சும் அதுக்குள்ள தடுத்தாகணும்னு சொல்லி பாஞ்சு போவானுங்க. அவன் பஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ கில்லிய ஒரே குத்து அந்த இடமே அப்படியே பள்ளத்தாக்காயி வெடிச்சு தெரிச்சு சுத்தி இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அப்படியே பறப்பானுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெடிச்சுக்கிட்டே போனது ஸ்ட்ரெயிட்டா அந்த பார்த்தலோமியா கிட்ட தான் போகும். அவன் ஆஹா மாட்டிட்டமேன்னு சொல்லிட்டு பீதியாவான். அடுத்து என்னாச்சுன்னு தெரியல, சுத்தி ஒரே பளியன்னு வெளிச்சம் மட்டும் தான் தெரியுது. எங்கெங்கெல்லாம் டேமேஜ் ஆயிட்டு இருக்குன்னு கடைசியில தான் தெரியும். புழுதியும் வேற சேர்த்து கிளம்பும். அந்த கொலோசியத்தை சுத்தி ஒரே அதிர்வு தான். அப்படியே புகையா கிளம்புமா. வெளியில இருக்க மக்கள் எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுருவாங்க. அடேங்கப்பா, கொலோசியத்துக்குள்ள பயங்கரமான சண்டை ஒண்ணு போயிட்டு இருக்க போலன்னு. நல்ல வேலை கொலோசியத்துக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்ல. ஆனா அந்த ஸ்டேஜ்ல பெரிய பள்ளத்தாக்கே உருவாயிருச்சு. உடனே ஆங்கர் பார்த்துட்டு இந்த அட்டாக்கு அப்புறம் யாரும் உயிரோட பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, எலிசபெல்லோ டூ எல்லா எனிமிஸையும் அப்படியே வாஷ் அவுட் பண்ணிட்டாரு, அதுவும் ஒரே பஞ்சில அவரு தாயா சூப்பர் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே சுத்தி இருக்க மக்களும் அவனுக்காண்டி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஒரு அடியில காலி பண்ணியிருக்கான்னா மாஸ் தானே. அந்த டைம் நம்ம லூஃபி இன்னுமே தொங்கிட்டு தான் கிடப்பான். அவனே பார்த்துட்டு சொல்லுவான், இப்படி ஒரு பஞ்ச நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லைன்னு. பெலமி, ப்ளூ கில்லி அப்புறம் இன்னும் அந்த பற்பல ஆளுங்க எல்லாருமே தொங்கி போய் அப்படியே பேன்னு கிடப்பாங்க. சோ பேட்டில் ராயல் பி பிளாக்ல மொத்தமா 138 பேர் போட்டி போட்டாங்க. அதுல வின் பண்ணது யாருன்னு பார்த்தா ப்ரோடவுன்ஸ் கிங்டம் சேர்ந்த எலிசபெல்லோன்னு எடுத்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவான். என்னன்னா இன்னொரு ஆளுங்க மிச்சம் இருக்கானாமா. உடனே மக்கள் எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுவாங்க, இன்னொருத்தர் இருக்கான்னு. சொல்ல போனா அவன் கிங்குக்கு ஆப்போசிட்ல தான் இருந்திருக்கான். ஆனாலுமே அவன் காலி ஆகல. எதனாலன்னா அவனோட சூப்பரான டிஃபென்ஸ் ஆல. என்னடான்னு பார்த்தா கண்ணாடி அப்படியே பல மின்னும். யார் அப்படி எஸ்கேப் ஆயிருக்கான்னு பார்த்தா அந்த பார்த்தலோமியோ. அவனோட கண்ணாடி பேரியரை இடையில போட்டதனால தான் எலிசபெல்லோட பஞ்சு பாதியிலேயே நின்னு போச்சு. அதுக்கு பின்னாடி இருந்த கொலோசியத்துக்கு எதுவும் ஆகல. இந்த பேரியரையே தாண்டி அவனை அட்டாக் பண்ண முடியாம இதுல 4 எம்பரர்ஸ் காலி பண்ணிடணும் வேற பில்டப். அவனுங்கெல்லாம் அடிச்சு விட்டுக்க வேண்டியதானே. அவன் ஃபிங்கர் கிராஸ் பண்றதுனால இந்த மாதிரி பேரியர் உருவாகும். அட நார்மலான பீப்புள்லாம் ஃபிங்கரை கிராஸ் பண்ணி நான் பேரியரை உருவாக்கிட்டேங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அதாவது என்ன சொன்னாலும் பலிக்காது, சத்தியம் பண்ணும் போது ஃபிங்கர் கிராஸ் பண்ணிக்கிறது அந்த மாதிரி சொல்றேன். அட சும்மா ஒரு மித்து தான், சின்ன வயசுல நம்ம எல்லாம் பண்ணிருப்போம்ல. சோ இப்போ அதே மாதிரி தான் இவனோட பவரும். ஃபிங்கர் கிராஸ் பண்ணானா அவனுக்கு பேரியர் உருவாயிரும். மத்தபடி அவன் அட்டாக் பண்ணும் அதை பண்ணும் இதை பண்ணணும்னு ஒன்னும் தேவையில்லை. ஏன்னா இவன் சாப்பிட்டு பேரியர் ஃப்ரூட். இவன் ஒரு பேரியர் ஹியூமன். உன்னை இதை வச்சே காலி பண்றான்னு சொல்லிட்டு அந்த பேரியரையே அவன் மேல தள்ளி விடுவான். அது வந்த வேகத்துல அவனை ஒரே அடி, அவ்வளவுதான், அப்படியே தேய்ச்சிக்கிட்டு போய் பேன்னு விழுந்துருவான். இவன்லாம் ஒரு கிங்கு. அவன் மட்டும் நேரத்துக்கு எல்லாத்தையும் பஞ்ச் பண்ணி அடிச்சு வார்ம் அப் பண்ணி கடைசியில இவ்வளவு பவரை வச்சு அடிச்சிருந்தான்னா ஓகே சரி, எல்லாத்தையும் அடிச்சு வார்ம் அப் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவனோட பவரை வச்சு பொழந்து கட்டிட்டான்னு சொல்லலாம். ஆனா அதை விட்டுட்டு லூசு பைய மாதிரி பண்ணி கடைசியில லூசு மாதிரியே அடி வாங்கி மாட்டாயிட்டான். ஃபைட்டிங் கிங் ஆன எலிசபெல்லோ டூவை நாக் அவுட் பண்ணியாச்சு. மக்களுக்கும் ஆங்கருக்கும் கடுப்பென தெரியுமா, யாரு ஜெயிக்க மாட்டான்னு நினைச்சாங்களோ அவனே இவங்க கண்ணு முன்னாடி ஜெயிச்சு சும்மா சந்தோஷமா கிளுகிளிப்பா வந்து நின்னுட்டு இருக்கான். அதுதான் இப்ப எரியுது. அவனும் வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான். எல்லாரும் நரகத்துக்கு தான் போவீங்க, நாசமா போனவங்களாமா. யாரா அங்க ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருக்க மக்களை பார்த்து அவங்க எல்லாம் அவங்கள பச்சையா 4 தலைமுறையை தோண்டி இழிப்பாங்க. அது எல்லாத்தையுமே அவன் இழிச்சாமேனிக்கு கேட்டுட்டு இருப்பான். மொத்தத்துல அவன் ரொம்ப
கொஞ்சம் ஸ்டேஞ்சான ஆளுன்னு மட்டும் லூஃபிக்கு நல்லா தெரியுது. இவனுக்கு இப்ப அந்த ஃப்ரூட் எதுக்கு தேவைப்படுதுன்னா அவன் யூஸ் பண்றதுக்கு இல்ல, அவனால யூஸ் பண்ணவும் முடியாது. அதான் பேரியர் ஃப்ரூட்டை சாப்பிட்டானே, இத வேற ஒருத்தருக்கு டெடிகேட் பண்ண போறானாமா. அது யாருன்னு தெரியல. லூஃபி செம்மையா காண்டாவான். அதே நேரம் இங்க அந்த டாய் சோல்ஜர் நம்ம பிராங்கிய தனியா கூப்பிட்டு வச்சு ஒரு பெரிய ட்விஸ்ட் வைப்பான். என்னன்னா அவனுமே ரொம்ப நாள் அந்த ஃபேக்டரியை அழிக்கிறதுக்காக தான் தேடிட்டு இருக்கானாமா. இவனும் இவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் எதுக்கு, நீ அந்த ஃபேக்டரி எங்க இருக்குன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு, நான் போய் அதை தரமட்டம் ஆகிட்டு வந்துடுறேன்மா. ஏன்னா பிராங்கி கிட்ட தான் லேசர் பவர், அந்த பவர், இந்த பவர்னு ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்குது. ஒரு கோடு போட்டா ரோடு போட்டு 8 வழி சாலையாத மாத்திர மாட்டான். ஆனா அங்கதான் இன்னொரு பஞ்சாயத்து. சொன்னாலுமே பிராங்கி எதுவும் பண்ணக்கூடாதுமா. ஏன்னா இவங்க ஒர்க்கர்ஸ் எல்லாருமே உள்ள இருக்காங்க, அவங்க எல்லாத்தையுமே காப்பாத்திட்டு தான் காலி பண்ணுவானா. பிராங்கிக்குமே நல்லா புரியுது. அண்ட் இவங்களோட பெரிய பிளான் அந்த ஃபேக்டரி அழிச்சு இந்த மொத்த கண்ட்ரியுமே கீழே சரிய வைக்கணும். உனக்கு டோஃப்ளேமிங்கோவை எதிர்க்க தைரியம், தன்னம்பிக்கை, எருமை, அருமைன்னு ஏதாச்சும் உடம்புல இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா எல்லா மேட்டரையும் உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா இந்த ட்ரெஸ்ரோசா கிங்டம் பத்தி உனக்கு முழுசா தெரிஞ்சாதான் அடுத்து என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியும்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்றேன்னு அப்படியே குறுன்னு லுக்கு விடுவான். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!